வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராசிபுரத்தில் கலர் கிட்ஸ் ஸ்கூல்ல இருக்கிறோம். அதாவது இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வேலைக்கு போற பெண்கள் அவங்களுடைய குழந்தைங்களை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போவாங்க. காலையில 9 மணிக்கு கொண்டு வந்து விட்டாங்கன்னா 9 to 9:30 வந்தாங்கன்னா ஈவினிங் 4:30 வரைக்குமே இவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள போனால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராசிபுரத்தில் நம்ம மேடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல வேலை செஞ்சிட்ருக்காங்க. அது வேலைன்னு சொல்ல முடியாது, சேவைன்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைகளை ரொம்ப பார்த்திங்கன்னா பார்த்துக்க முடியாது, தவிர்க்க முடியாத காரணம். குட்டி குழந்தைங்களாம் பார்த்துக்க முடியாது. அந்த குட்டி குழந்தைங்களை கிட்டத்தட்ட ஒரு 3.5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை 2 வயசுல இருந்து 2 வயசுலேருந்து 3.5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த இடத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேடம்க்கு இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, இது எப்படி உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கா, இன்னும் குழந்தைங்க வந்தால் பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது. நேர்கள் சபை மேடத்திட்ட போய்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிற ஒரு பெரிய புண்ணிய காரியம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தையவே சமாளிக்க முடியாது. பட் இங்கே ஒரு 20 குழந்தைங்க இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இதில் எப்படி மேம் இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது எப்படி நடத்தணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு? நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க பிள்ளைகளை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கள் சாருக்கு முதல்ல ஒரு ட்ரெஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம், அதாவது குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அப்படின்னு ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு போனேன். பேரண்ட்ஸ் வந்து டியூஷன் எடுக்கும் போது சொன்னாங்க, நீங்கள் டியூஷன் எடுக்கிறத விட எங்கள் குழந்தைங்கள வந்து பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிங்க அப்படின்னாங்க. சாரோடைய ஐடியாவும் குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சார் தான் முதல்ல வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னார். அதுக்கப்புறமா நாங்கள் இதை ஓப்பன் பண்ணோம். இதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு 2 பேர் தான் வந்தாங்க, 2 குழந்தைங்க தான் வந்தாங்க. நாங்களே இங்கேருந்து வடுகம் போய் கூட்டிகிட்டு வந்தோம். வேன் வச்சுருந்தோம், டிரைவர் போட்டிருந்தோம், மிஸ்ஸும் போட்டிருந்தோம். எங்கள் சரௌண்டிங்கில் இந்த சரௌண்டிங்கில் எங்கள் ஸ்கூல் அவ்வளோக்கு ரீச் ஆகலை. ஃபஸ்ட்டு நாங்களே ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நானும் எங்கள் மிஸ்ஸுமே நாங்கள் 2 பேருமே எல்லா ஏரியாவிலையுமே நடந்தே கேன்வாஸ் பண்ணோம். வாங்க, எங்கள் கலர் கிட்ஸ் ப்ளே ஸ்கூல் இருக்குது, கிட்ஸை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குவோம். முதல்ல எல்லோரும் பயந்துக்கிட்டாங்க. எப்போ புதுசு ராசிபுரத்துக்கு இது புதுசு, இது வந்து ரொம்ப புதுசு. ராசிபுரத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. நான் ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கா, நீங்கள் இப்போ நல்லா பத்திரமா பார்த்துக்குவீங்களாங்கிற ஒரு பயத்தோடு தான் எல்லா பேரண்ட்ஸுமே ஃபஸ்ட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 2 பேர் வந்தாங்க. அவங்க 2 பேர் போன பிறகு எனக்கு வந்து 7 பேர் வந்தாங்க. ஆங்கிலோ இண்டியன்ஸ் ஒரு பொண்ணு, இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச மூலியமா 2 பேர். அவங்க யார் என்னன்னே தெரியாமல் வந்து விட்டாங்க. ஒரு 10 பொண்ணுங்களையுமே நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம், நல்லா சொல்லி தந்தோம். அவங்க ரீச் பண்ணாங்க. நல்லா குழந்தைங்க நல்லா டான்ஸ் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க. இதெல்லாம் நானும் அப்பப்போ யூடியூப்பில் போட அது என்னாச்சுன்னா கொஞ்சம் எங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாகவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ கலர் கிட்ஸில் போய் தைரியமாக விடலாம்ப்பா, நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு இப்போ ரீச் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நானே பார்த்துருக்கேன் மேம், நிறைய இடங்களில் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுன்னு அவங்க வீட்டிலையே வச்சு பார்த்துக்கிறாங்க. ஆமாம், சூப்பராக கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நானுமே பார்த்தேன், நல்லா பார்த்துருக்கீங்க. அப்போது இது உங்கள் வீடா மேம்? இது வந்து என்னுடைய சொந்த இடமும். இது எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. தண்ணி இருக்குது, பாத்ரூம் வசதி இருக்குது, ஃபேன் இருக்குது. தொட்டிலுமே நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக குழந்தைங்களுக்கு 1.5 வயசில் கூட இப்போ வந்து விட்டுருக்காங்க. அவங்க காலையிலேருந்து மதியம் வரையும் விடுவாங்க. அவங்கள காலையிலேயே சாப்பிட வச்சு தூக்க வந்து இங்கே வந்து தொட்டியில் போட்டு தூங்க வச்சுருவோம். இது என்னுடைய சொந்த வீடாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. பார்க்க விடுறவங்களும் சரி கம்ஃபர்டபுளாக இருக்குது.
அதாவது பாதுகாப்பாக இருக்குதுங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு மேம் அவங்க அவங்களே கொண்டுட்டு வந்துடுவாங்க. நாங்கள் அட்மிஷன் போடும் போதே சொல்லிடுவோம், இப்போ லஞ்ச் எல்லாம் கொடுத்துருங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்துருங்க, டவல் கொடுத்துருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு கொடுத்துருங்க. பாப்பாங்க தூங்குறாங்கன்னா உங்களுக்கு பெட்ஷீட் கூட கொடுத்துடலாம், அவங்கவுங்க பெட்ஷீட் அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதுவுமே நாங்கள் சொல்லிடுவோம். அதனால் அவங்க வரும்போதே அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்ருவாங்க. மேம் இப்போ இங்கே டிராயிங்லாம் நிறைய வரைஞ்சிருக்கீங்க, இப்போ இது எல்லாமே அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா மேம்? பசங்களுக்கு ப்ரேயர் அப்பயே அங்கங்கே குரூப்பாக நிற்க வச்சுருவோம், ஏபிசிடின்னு இதை சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி இந்த டிராயிங்க்கு வந்தோடனே நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அந்த இடத்துல உயிர் எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். இந்த மேப் கிட்ட நிற்க வச்சு நாங்கள் ஜனகணமன கூட எங்கள் பசங்க பாடுவாங்க. இப்போயுமே தனியாக விட்டிங்கன்னா அவங்க பாடுவாங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் அப் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து மேம் ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்சாங்களா? இல்லை மேம், இது எல்லாமே என்னுடைய கைப்பட வரைஞ்சது தான். இதனுடைய டிராயிங் ஃபுல்லாகவே நானே வரைஞ்சி கலர் அடித்து இது பண்ணது தாங்க. சூப்பர் மேம், நீங்களே வரைஞ்சதா? அருமையாக இருக்கு மேம். ஓகே மேம், இப்போது மதியம் எத்தனை மணி வரைக்கும் மேம் இருப்பாங்க? சாப்பிட்டுட்டு இங்கேயே இருப்பாங்களா இல்லை கிளம்பிடுவாங்களா? காலையில் குழந்தைங்க வந்து 9-10க்குலாம் வந்துடுவாங்க மேம். ஆஃப் டே இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஃபுல் டே இருக்கவங்களும் இருக்காங்க. ஆஃப் டே வந்து சாப்பிட்டுட்டு தான் அனுப்புவோம். தூக்கம் வந்தது குழந்தைங்கன்னா தூங்க வச்சுடுவோம். ரொம்ப எங்களால் பார்த்துக்க முடியல, ரொம்ப அழுந்துகிட்டே இருப்பாங்க ஒரு குழந்தைங்க. நான்ஸ்டாப்பாக விடாமல் புதுசு பயம் அப்படிங்கிறதுனால அழுந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ உடனே அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுவோம். மற்றவங்கெல்லாம் ஜாலியாக இங்கே வந்து தூங்க வச்சுருவோம். இப்போ மேம் குழந்தைங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் மேம். இப்போ எக்ஸ்ட்ரானா என்னென்ன மேம் பண்ணுறாங்க அவங்க? யோகா சொல்லி தருவோம், டான்ஸ் சொல்லி தருவோம், அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச வாலிபால் விளையாட வைப்போம். அந்த ரூம்ல அந்த பெரிய ரவுண்டா பிளேஸ் இருக்கு, அங்க வந்து பால் போட்டுருவோம். 2 வீலரு பொம்மைங்கள்லாம் நிறைய இருக்கு, அதை வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ரிங்க ரோஸ் எல்லாருக்குமே அவங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே விளையாட்டு நாங்கள் சொல்லி தருவோம். எங்களுடைய மிஸ்ஸுமே அவங்களோட விளையாடுவாங்க. அவங்க சொல்லி மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் குழந்தைங்களா மாதிரி எல்லாமே விளையாடுவாங்க. நேற்று பார்த்தேன் குழந்தைங்களுக்குலாம் வெஜிடபிள்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மேம், அதுவும் தெரியுமா? அதுவுமே நம்ம வந்து ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக இந்த காய் என்ன பேருன்னு சொன்னோன்னே அவங்க அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. திரும்ப அடுத்த நாளுமே நாங்கள் அதுவே ஃபோக்கஸ் பண்ணுவோம், இந்த காய் என்னப்பா அப்படின்னு. உடனே அவங்க வந்து வீட்டில் கரெக்டாக போய் சொல்கிறாங்க, அது இங்கேயும் வந்து எங்களுக்கு அதை ரீச் பண்ணுறாங்க. சூப்பர். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கலாமா மேம்? பார்க்கலாங்க மேம். ஓகே, இது என்ன காய்? இது என்ன காய்? இது என்னது? இது எல்லாத்துக்கும் பிடிக்குமே, ஸ்வீட்டா இருக்குமே. இது என்ன காய்? இது என்னது? இது என்னது? சூப்பர். இது என்ன காய்? கேரட். இது என்ன காய்? இது என்ன காய்? இது என்னது? இது என்ன காய்? இது இது எல்லாத்துக்கும் தெரியும். இது என்னது? 5 fingers, 5 fingers, clap, clap, clap. 4 fingers, butterfly. 3 fingers, okay, okay. 2 fingers, 2 finger, peace, peace. 1 finger on your lips. Shh. 5 fingers, 5 fingers.
Big, 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 big. Tall, 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 tall. Short, 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 short. Yes, yes, yes. No, 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 no. Slow, 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 slow. Fast, 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 fast. Sit, 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 sit. Stand, stand, stand. ஓகேவா சொல்றீங்களா? எலியாரே எங்க போறீங்க? எலிசபெத் ராணிய பார்க்க போறேங்க. 7 கடல் தாண்ட வேணும் எப்படி போவீங்க? ஏரோப்ளைன்ல டிக்கெட் வாங்கி ஏறி போவேங்க. நடுவழியில பசி எடுத்தா என்ன செய்வீங்க? தோசைட்ல இல்ல சூடான வடை வச்சு சாப்பிட்டு போவேங்க. இவ்வளோ நேரம் நம்ம குழந்தைங்க பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு 20 குழந்தைக்கு மேலேயே இருந்தாங்க. மேடமும் டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அவங்கள கைட் பண்ணுறாங்க. குழந்தைங்களும் கொஞ்சம் சேட்டை தான், பட் நல்லா இருக்குது. ஸோ ஒரு 2-3 பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக. 4 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம 2 மணிக்கு ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து முடிச்சுக்கலாம். இப்போ பேரண்ட்டை வந்துட்டு ஃபீட்பேக் கேட்கலாம். ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க குழந்தைய எப்படி பார்த்துக்கிறாங்க, உங்களுக்கு ஓகேவா என்னங்கிறத நான் உங்கள் சார்பாக அவங்க பேரண்ட்டை கேட்குறேன். ஓகே, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ உங்கள் குழந்தை எத்தனை வருஷமா இங்கே படிக்கிறாங்க? இது செகண்ட் இயர் வந்துட்டு இருக்கான். ஓகே ஓகே ஓகே. நல்லா பார்த்துக்கிறாங்களா? நல்லா பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. காலையில் 9:30 to 4 எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. காலையில் விட்டேன்னா ஈவினிங் வரைக்கும் இவனும் இருந்துக்குவான். நல்லா மேம் பார்த்துக்கிறாங்க. மதியம் லஞ்ச் கொடுக்கறது, வீட்டில் சாப்பிட மாட்டான், இங்கே என்ன இருந்தாலும் கொடுத்துட்ருவேன். மேம் ஊட்டிடுவாங்க, பார்த்துக்கிறாங்க. என்கிட்டையோட இங்கே நல்லா சாப்பிடுவான். ஓகே ஓகே ஓகே. ஸ்டடீஸும் நல்லா சொல்லி தராங்க. சூப்பர். ஆமாம், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தோம்ல, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கு. ஹாய், சாப்பிட்டீங்களா? இனிமேதான். ஓகே ஓகே ஓகே. ஹாய். டான்ஸ் எல்லாம் சூப்பராக அண்ணியே. எப்படி கற்றுக்கிட்டேன் டான்ஸு? யார் சொல்லி கொடுத்தா?
உங்க மிஸ்ஸா உங்க அம்மாவா? அவங்க ஓ மிஸ்ஸா மேம். குழந்தை வீட்ல இப்படி ஆக்டிவா இருப்பாளா? ஆக்டிவா இருப்பாங்க. இப்போ எப்படி இங்க வந்து குழந்தைய விட்டுட்டு கூட்டிட்டு போறீங்கல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க மேம். உங்களுக்கு வீட்ல இருந்தானா வந்துட்டு அவ ராவடி பண்ணிட்டு தான் இருப்பா. இங்க வந்து அவங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட பழகுறா, எப்படி பேசணும்னு கத்துக்கிறா, எப்படி வந்துட்டு சாப்பிடணும்னு கத்துக்கிறா. மெயின் பாயிண்ட் நல்லா சாப்பிடணும் அப்படிங்கறது விஷயம் இங்க வந்து அவ கத்துக்கிட்டா. அவளே சாப்பிட்றா. அது ரொம்ப உங்களுக்கு இது ஓகேவா? ஓகேவா இருக்கு மேம். ரொம்ப ஸ்கூல் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம். ஓகே ஓகே ஓகே. உங்க பேரு? என் பேர் ரேகா மேம். பாப்பா பேரு? நவோமிகா. ஓகே, சூப்பரா டான்ஸ் ஆடினாங்க. தேங்க்யூ மேம். சூப்பர், தேங்க்யூ. ஹாய், எப்படி இருக்கீங்க? வா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சூப்பரா சொன்னீங்க. வந்த போது எவ்வளோ அழுவாச்சு. எப்படி மேம் குழந்தை இப்போ 2 நாள் தான் ஆகுதுன்னாங்க. ஓகே ஓகே. பக்கத்துல ஒரு குழந்தை வந்தாங்க, அவங்க தான் சொன்னாங்க. நல்லா இருக்கா? நல்லா குழந்தை எல்லாம் பழகிறாளா எல்லாத்து கூடயும்? கொஞ்சம் மிங்கிள் ஆகுறாங்க மேம். இன்னும் கொஞ்ச நாள் டைம் யூஸ்ஃபுல்லா இருக்கா? எனக்கு ஓகேங்க மேம். வேலைக்கு போறீங்களா? வீட்ல தான் இருக்கேன். ஓகே ஓகே. ரொம்ப அடம்பிடிப்பா வீட்ல. அப்புறம் சாப்பிடவும் மாட்டா வீட்ல. ரொம்ப ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருப்பா. சரி இங்க வந்தா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கிறா. மேம் நல்லா ஊட்டி விட்டுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சூப்பர். இப்போ வச்சிடலாம் வைக்கலாம். இப்போ இவங்க வந்து வேற ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணி வந்திருக்காங்களாட்டிருக்கு. ஆனாலுமே குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்கிறா. எல்லா வெஜிடபிள்ஸும் அவங்க கேட்க இவ்வளோ சொன்னா. ஸோ இந்த கலர் கிட்ஸ் ஸ்கூலுக்கு உங்களோட குழந்தைகளை வந்து சேர்க்கணும் அப்படின்னா வீடியோவுக்கு கீழே கம்பல்சரி நாங்கள் நம்பர் போடுவோம். கால் பண்ணி நீங்களும் உங்கள் குழந்தைய நல்லா ஃப்ரீயாக நான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ஸ் கலர் ஸ்கூலுக்கு அவசியம் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களை இங்கே அட்மிஷன் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க மேம். குழந்தை நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுறான்ல? ஆமாங்க மேம். நல்லா எல்லாத்தோடையும் சூப்பராக விளையாடுறான், சாப்பிட்றது எல்லாமே. இப்போ விளையாட நாங்கள் வாட்ச் பண்ணோம். ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. எப்படி உங்களுக்கு வீட்டில் இதே மாதிரி இருக்கானா? ரெஸ்பாண்ட் பண்ணுறானா? இல்லை மேம், இல்லை. வீட்டிலலாம் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கான். இங்கே வந்து தான் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கான், நல்லா சாப்பிட்டுக்கிறான், குழந்தைங்களோட மிங்கிள் ஆகி விளையாடிக்கிறான். வீட்டிலலாம் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கான். ஆனால் இங்கே வந்து பரவாயில்ல. நீங்க வேலைக்கு போறீங்களா? நான் ஜாப் போயிட்டு இருக்கேங்க மேம். எங்க ரிலேஷனோட குழந்தை இங்க தான் வந்தாங்க. அது அவங்க மூலியமா தான் சொல்லி நான் இங்க வந்தேன். சூப்பர் சூப்பர். ஓகே, யூஸ்ஃபுல்லா இருக்கா? கண்டிப்பா மேம். பாய் சொல்லிடு. ஓகே, நன்றி, வணக்கம் சொல்லு. ஓகே, வணக்கம். என்னோட பேர் நிஷாலினி. என் பையன் தீரன் இங்கே கலர் கிட்ஸில் தான் இப்போ ஒரு 2 months கிளாஸ் வந்துட்டுருக்கான். வீட்டில் இருக்கும்போது ரொம்ப துருத்துருன்னு சரியாக பேசாமல் ரொம்ப ஃபோன் அடிக்டாக இருந்தாங்க சார். இப்போ இங்கே ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்பீச்சும் பேச ஆரம்பிச்சிட்டான். ஃபோன் அடிக்டும் இல்லை, ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கான். முன்ன வந்ததுக்கு இப்போ ABCD சாங்ஸ் எல்லாமே நல்லா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கலர் கிட்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேடம் வந்து நல்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுனா சேவை மனப்பான்மையோட தான் பண்ணுறாங்க. ஏன்னா அஃபர்டபுள் ப்ரைஸ் தான், ரொம்ப கம்மி அவங்க போட்டிருக்கிற சார்ஜ். ஸோ நம்ம குழந்தைங்க சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம சுதந்திர வனிதா மேடத்துக்கிட்ட நிச்சயமாக இருப்பாங்க. இந்த நான் ராசிபுரம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க நீங்களே குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குழந்தைங்களை உங்களை பார்த்துக்க முடியல, நீங்கள் வேலைக்கு போகிற கட்டாயத்தில் இருக்கீங்கன்னா மேடம் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போங்க. இது வந்து V-நகர் இருக்குது. அட்ரஸ் என்னங்கிறத மேடம்கிட்ட தெளிவாக சொல்லுவாங்க, கேட்டுக்கலாம். நேர்களுக்கு இந்த அட்ரஸ் எங்கே இருக்குங்கிறதையும் சொல்லிவிட்டு குழந்தைங்களை கொண்டு வந்து விடுறது டைமிங்கையும் சொல்லிடுங்க. ஓகே. இந்த ஸ்கூல் ப்ளே ஸ்கூல் வந்து பூவாய் மகள் திருமண மண்டபம் ஆப்போசிட் ரோட்ல இருந்து மேட்டுக்காடு போகிற வழியில் காளியம்மன் போகிற வழி. இந்த ரோட்டுக்கு பேரே காளியம்மன் கோயிலுக்கு போகிற வழின்னு பேர். இங்கே வந்து முன்னாடி நம்ம எறரை பார்த்தா அப்பார்ட்மெண்ட், சுவாமி அப்பார்ட்மெண்ட்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே முன்னாடி பார்த்தோம்னா டவர். இது 2க்கு நடுவில் தான் நம்ம ஸ்கூல் இருக்குது. கலர் கிட்ஸ் ப்ளே ஸ்கூல் அப்படின்னு போர்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். காலையில் 9:30 4 o'clock வரையுமே நம்ம பசங்க இங்கே இருக்காங்க. ஆஃப் டே இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஃபுல் டே இருக்கிறவங்களும் இருக்காங்க. ரொம்ப குழந்தைங்களா இருக்கிறவங்க ஆஃப் டே வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. அவங்களையுமே நாங்கள் சாப்பிட வச்சு தான் வீட்டுக்கு அனுப்புவோம். ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்லா சொல்லி கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு குழந்தைங்கள பத்திரமா நாங்கள் பேரண்ட்ஸ் தான் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. தாத்தா பாட்டிங்க தான். அப் அண்ட் டவுன் வந்து பேரண்ட்ஸு கண்டிப்பாக பேரண்ட்ஸு தான் அலோடு. நாங்கள் வந்து வேன் ஃபெசிலிட்டி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணலை. குழந்தைங்க ரொம்ப குழந்தைங்களா இருக்கிறாங்கிறதுனால பாதுகாப்பாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக
பேரண்ட்ஸோட வரணும் அப்படிங்கிற ஒரே எய்ம் தான் எங்களுக்கு. அவங்களே வந்து விட்டுட்டு அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓகே மேம், சூப்பர் மேம். மேடம் வந்து இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த கலர் கிட்ஸ் ஸ்கூலில் வந்து உங்கள் குழந்தைங்கள படிக்கவும் வைக்கலாம், அவங்க சேஃபாகவும் இருக்காங்க. கேஜிலாம் போகும்போது இங்கேருந்து கற்றுக்கிட்டு போனாங்கன்னா நல்லா இன்னும் தெளிவாக பிள்ளைங்க படிக்க தயாராக இருப்பாங்க, அழுவும் மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய கலர் கிட்ஸ் ஸ்கூலில் நம்ம சுதந்திர வனிதா மேடத்தை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு வேறு ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி மேம்.